அமெரிக்கன் காலேஜில் பிசிஏ முடிச்சுட்டு நம்ம பால்சு சக்ஸஸ் அகாடமியில் 2 இயர்ஸ் கேட்டுக்குன்னே இன்வெஸ்ட் பண்ணி இப்போ டாப் பி ஸ்கூல் அண்ட் ஐஎம்ஸ் கால்ஸ் வாங்கியிருக்கிற நம்ம ரோஹித் அண்ணா கிட்ட அவங்களோட கேட் ஜேர்னியை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் அண்ணா. ஹாய்டா. அமெரிக்கன் காலேஜில் இருந்து லைக் 13 ஐஎம் கால்ஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்களா? அவங்களோட ஜேர்னி பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலாக நான் வந்து கேட் 2022 நான் ப்ரிப்பேர் பண்ணேன். 2023 நான் இப்போ ரிப்பீட் தான் பண்ணுறேன். ஸோ ஐஎம் தான் போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணதே. ஆக்சுவலி ரிப்பீட் பண்ணதுக்கான காரணமே அதுதான். ஸோ கம்பேர் டு 2022வோட 2023ல் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து ஃபைன் டியூன் பண்ணேன். ஏன்னா 2022ல் நான் வந்து என்னெல்லாம் தப்பு பண்ணியிருந்தேனோ ஸோ அதை பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் 2023ல் நான் பண்ண விஷயங்கள். அண்ட் தென் ஒரு 12 ஐஎம் கால்ஸ் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இன்டர்வியூஸ்லாம் அட்டன் பண்ணியிருந்தேன். கேட் 2022ல் எக்ஸாம்ஸ் எழுதுனதுக்கப்புறம் உங்களோட மைண்ட் செட் எப்படி இருந்துச்சு? கேட் 23ல் உங்களோட சூப்பர் கம்பேக் பற்றி சொல்லுங்கள். டு பி ஃப்ராங்க், ஆக்சுவலாக கேட் 2022 நான் எழுதிட்டு வந்ததுக்கப்புறமே எனக்கு தெரியும், சரி போச்சுடா நம்மளுக்கு கேட் 2022 அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஸோ வந்தோடனே நான் பால்சு சார்ட்ட தான் பேசினேன், டிஸ்கஸ் பண்ணேன். சார் இந்த மாதிரி மார்க் வராதுன்னு தான் தோணுது, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறப்ப தான், ஏன்னா எனக்கு வேறு எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கும் எனக்கு மைண்ட் செட் இல்லை, ஏன்னா பிகாஸ் ஐஎம் தான் போகணுங்கிறனால. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா சார்கிட்ட பேசினேன். சார் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் ரிப்பீட் பண்ணுங்கப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா எனக்கு டைமே இருக்குங்கிறனால ஓகே இன்னொரு 1 இயர் எடுத்து பிரேக் எடுத்து படிக்கிறது தப்பு இல்லைன்னு தோணுச்சு. ஸோ 2022 நான் வந்ததுக்கப்புறம் ரிப்பீட் பண்ணேன். 2023ல் வந்து ஐ திங்க் நான் வந்து 2022ல் ஐ ஸ்கோர்ட் அரௌண்ட் 22% தான். ஸோ 2023ல் 82% வந்துச்சு. அதான் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல. ஸோ லாஸ்ட் டைம் வந்து பண்ண தப்பை வந்து இந்த தடவை சரி பண்ணேன். கொஞ்சம் வந்து டெய்லி கன்சிஸ்டண்ட்டாக படித்தேன் ஆக்சுவலாக. ஸோ நான் ரொம்ப நேரம்லாம் படித்தேன்னு சொல்லலை, பட் ஒரு 2 hours 3 hours படித்தாலும் அதை கன்சிஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணேன், டெய்லி படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அதுக்கான ஒர்க் பார்த்ததுக்கான அவுட்புட் தான் வந்து 2023ல் வந்துருக்கு. ஓகே. ஸோ கேட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு நம்ம அகாடமியில் நீங்கள் ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணியிருந்தீங்க. ஸோ இந்த ஒர்க் வந்து உங்களுக்கு எப்படி கேட்டுக்கு ஹெல்ப் ஆச்சு? ஆக்சுவலாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னு சொல்கிறேன்னா, இப்போ நம்ம ஒரு நான் இங்கே ஒர்க் பண்ணுறப்போ நம்ம பிளானிங்கு ப்ராசஸ் இதெல்லாம் நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஈவெண்ட்டே கண்டக்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒரு ஷீட் போட்டு யார் யாரெல்லாம் ரிசோர்ஸ் இருக்காங்க, எப்படி நம்ம அதை வந்து அந்த ஈவெண்ட்டை பிளான் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு ஷீட் போட்டு நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். இதை நான் அப்படியே கேட்டுக்கு பண்ணேன். அப்போ நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ரிசோர்ஸஸ் நம்ம கையில் இருக்கா, இந்த டேட்குள்ளே இதை நம்ம எப்போ பண்ணி முடிக்கணும், இந்த மாதிரி ஒரு பிளானிங் போட்டு படிக்கிறதுக்கு எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா அது ஒரு கிளாரிட்டி இருந்துச்சு எனக்கு. ஏன்னா நம்ம ஒரு எந்த விஷயமும் நம்ம போடுறதுக்கு முன்னாடி நம்ம பிளான் பண்ணுங்கிறது நம்ம யூஸ்வலாக வடிவில் சொல்கிற மாதிரி கூட வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ அது வந்து நம்ம ஒர்க் பண்ணுறப்போ அது வந்து நமக்கு நிறையா நான் பண்ணிட்டேன். ரெகுலராக அதுதான் நான் ஈவெண்ட் பண்ணுறப்பையா இருக்கட்டும், ஒருத்தவங்ககிட்ட போய் பேசுகிறப்பையா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் பண்ணுறப்போ இதெல்லாம் நம்ம பேசணும், இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ஒரு ஷீட் போட்டு நாங்கள் கூகுள் ஷீட் போட்டு மெயின்டைன் பண்ணோம். அதுதான் என்னோடய ஸ்டடி பிளானில் நான் ஆக்சுவலாக மெயின்டைன் பண்ணேன். ஒரு ஸ்டடி பிளான் போடுறதுக்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து எனக்கு ஒர்க் பண்ணுறதுலேருந்து ரொம்பவே கிடச்சிச்சு. அது ரொம்பவே எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. உங்கள் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி பர்சனல் இன்டர்வியூக்கு ஹெல்ப் ஆச்சு? பர்சனல் இன்டர்வியூவில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ஜென்ரலாக தான் இருந்துச்சு. ஒரு டிஸ்கஷன் மாதிரி தான் எனக்கு இன்டர்வியூஸ்லேயே போயிருந்துச்சு. நான் வந்து ஐஎம் கேப் இன்டர்வியூவில் வந்து எனக்கு ஃபுல்லாகவே டிஸ்கஷன் மாதிரி தான் போச்சு. பட் அதில் ஒரு சினாரியோ கொடுத்தாங்க. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஃபார்மர்ஸ் இஷ்யூ போயிட்டு இருந்துச்சு அந்த டைமில், நீங்கள் எதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்கன்னு கேட்டப்போ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருதுன்னா நீங்கள் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுவீங்க. ஸோ நம்ம ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு அதை கனெக்ட் பண்ண முடிஞ்சு. ஒரு டிசிஷன் மேக்கிங் வந்து எப்படி எடுக்கணும். ஸோ அப்போ அந்த டைமில் நம்மளுக்கு வந்து ஒரு பயாஸ்டாக கொடுக்கக்கூடாது ஒரு அப்படிங்கிறனால ஸோ ஜென்ரலாக தான் எல்லாமே வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த ஒரு விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ கேட் ப்ரிப்ரேஷன் அப்போது உங்களோட நம்ம அகாடமிலேருந்து கிடச்ச சப்போர்ட், மென்டாரிங் சப்போர்ட்டாக இருக்கட்டும், அது போக அலுமினை சப்போர்ட் பற்றி, ஸோ அதை பற்றி உங்களோட ஒப்பீனியன்? எனக்கு அலுமினைஸ் நிறைய பேர் நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக. ஃபார் எக்ஸாம்பிள் ஐஎம் போத்கயாலேருந்து சிவகரிஷ் அண்ணான்னு சொல்லிட்டு, அண்ட் தென் ஐஎம் லக்னோ ஹர்னி அக்கா. ஸோ இவங்க எல்லாருமே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து எனக்கு நான் ஏதாவது ஒரு டவுட்னா அவங்ககிட்ட தான் போய் கேட்பேன். நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லியிருந்தேன் 54% தான் எனக்கு வந்து 12th இருந்துச்சுன்னு. உடனே நான் சிவகரிஷ் அண்ணாக்கு தான் கால் பண்ணி கேட்டேன். அவங்க ஐஎம் போத்கயாவில் படிச்சுட்டு இருக்கனால. ஸோ அவங்கக்கிட்ட நான் கேட்டப்போ அவங்க வந்து ஃபஸ்ட்டு டேட்டா சைடடா, ஏன்னா என்னோடய பேட்ச்லலாம் இருந்திருக்காங்க, ஸோ கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்டர்வியூ ப்ரிப்ரேஷன் லெவல்லையுமே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஐஎம்ஸ் தாண்டி வந்து ரூரல் மேனேஜ்மெண்ட் இருமான்னு ஒரு காலேஜ் இருக்குது ஆக்சுவலாக, அமுலோட காலேஜ். ஸோ அதுவுமே நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணியிருந்தேன். அதுக்கு எனக்கு வந்து
பர்சனலாக எனக்கு வந்து இருமாவில் படித்த ஒரு அண்ணாவே ஹெல்ப் பண்ணாங்க. நம்ம அகாடமிலேருந்து தான் அவங்களுமே கேட் எழுதி போனவங்க தான். ஸோ அவங்க எனக்கு பர்சனல் இன்டர்வியூ அவங்க தான் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு கண்டக்ட் பண்ணாங்க, ஒரு டெமோ இன்டர்வியூ மாதிரி வச்சு. அதுலேருந்து எனக்கு நிறைய இன்புட்ஸ் கிடச்சிச்சு ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரியுமே எனக்கு அலுமினைஸ் நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ப்ளஸ் வந்து இங்கே நம்ம அகாடமியில் ப்ராசஸில் இருக்கிறதுமே நம்மக்கிட்ட ஆல்ரெடி கேட் ப்ரிப்பேர் பண்ணவங்க தான். ஸோ கேட் ப்ரிப்பேர் பண்ணி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கங்கிறப்போ அவங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு விஷயம் இருந்துச்சு கேட் பற்றி. இதுதான் நீங்கள் பண்ணணும், இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் அடுத்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைக் பெட்டராக இருக்கும் அப்படின்னா அவங்க ஆல்ரெடி கேட் ப்ரிப்பேர் பண்ணிக்கனால நம்மளுக்கு ஈஸியாக சொல்ல முடிஞ்சுச்சு. ஸோ அதனால் டவுட்ஸுமே நம்மளை ரிலேட்டடாக கேட்டுக்க முடிஞ்சுச்சு. உங்கள் பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம அகாடமி எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது? சரி, நான் இங்கே ஃபஸ்ட்டு இன்டர்ன்ஷிப்பில் தான் ஸ்டார்ட் பண்ணேன் அகாடமியில். கேட் ஃபஸ்ட்டு 2022 ப்ரிப்பேர் பண்ணுறப்போ இன்டர்ன்ஷிப்பும் நான் பேரலாக பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஒரு 2 இயர்ஸ் ஜேர்னி அகாடமியோட எனக்கு வந்து நான் நிறையவே ஆக்சுவலி வந்து என்னோடய மைண்ட் செட் வைஸ் நான் சேஞ்ச் ஆகிருக்கேன். ஏன்னா ஒரு விஷயத்தை எமோஷ்னலாக பார்க்குறத தாண்டி டேட்டாவோட பார்க்கணும். அதுக்கு இங்கே இருந்த மென்டாஸ் நிறைய எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. எங்கள் பால்சு சாராக இருக்கட்டும், அண்ட் தென் இங்கே இருக்கிற மென்டாஸ் எல்லாமே எனக்கு வந்து மைண்ட் செட் ரிகார்டிங்காக. ஏன்னா இப்போது ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து இப்போ என்னை மீட் பண்ணி பேசுகிறப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நீ பேசுகிற, கொஞ்சம் கிளாரிட்டி வேறு மாதிரி இருக்குது. ஸோ அப்போது வந்து அவங்க அப்போ தான் நம்ம சேஞ்ச் ஆகிருக்கோங்கிறது நம்மளுக்கு தெரியுது ஆக்சுவலாக. ஸோ அதே மாதிரி நான் ஐஎம்லாம் போவேன் அப்படிங்கிறது ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் என்னோடய பிலீவ் சிஸ்டம்லாம் வச்சுட்டே இருந்தேன். அது வந்து இங்கேருந்து தான் எனக்கு கிடச்சிச்சு. ஸோ ஒரு ஹோப் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது, டுவர்ட்ஸ் நம்ம ஜேர்னியில் வந்து ஹோப் இருந்துகிட்டே இருக்கணும். ஸோ அந்த விஷயங்களில் நான் ஒர்க் பண்ணேன், மைண்ட் செட்டில் நிறையா ஒர்க் அவுட் பண்ணேன். இது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு ஆக்சுவலி. ஸோ நீங்கள் கேட் ப்ரிப்பரேஷனில் ஃபேஸ் பண்ண ஒரு கஷ்டமான ஒரு விஷயம், அதை எப்படி நீங்கள் ஓவர் கம் பண்ணீங்க? கஷ்டமான விஷயம்னு பார்க்குறப்போ விஏஆர்சி தான் ஆக்சுவலாக. எனக்கு இங்கிலீஷ் வந்து சுத்தமாக வரல ஃபஸ்ட்டு. ஆர்சி வந்து ஃபுல்லாக ஒரு பேசேஜ் ரீட் பண்ணுனாலே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. பட் எனக்கு ஆர்சியிலே வந்து பார்த்திங்கன்னா விஏன்னு ஒன்று இருக்கும். விஏ ஆர்சி 2 விஷயம். விஏ இருக்கும் ஆக்சுவலாக. எனக்கு விஏ நல்லா வந்துச்சு ஃபஸ்ட்டு இருந்தேன். அப்புறம் நான் என்ன பண்ணிகிட்டே இருந்தேன்னா ஆர்சியிலே கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். ஏன்னா அதுதான் நிறைய நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படிங்கிறத உட்காந்து நான் ஆர்சி மட்டும் போட்டுகிட்டே இருந்தேன். கடைசி வரைக்கும் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அது என்னால் ஓவர் கம் பண்ணி வரவே முடியல. அப்புறம் தான் வந்து பால்சு சார்ட்ட உட்காந்தேன். அண்ட் தென் எத்திராஜ் அண்ணான்னு சொல்லிட்டு ஒரு அண்ணா இருக்காங்க. ஸோ அவங்க தான் எனக்கு இங்கிலீஷில் ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க இப்போ டாப்மி மணிப்பால் ஆக்சுவலி. ஸோ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா உன்னோட ஸ்ட்ராங் ஏரியாலே ஒர்க் பண்ணலான்னு சொன்னாங்க. ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ராங் ஏரியாவில் ஒர்க் பண்ணுறப்போ நான் விஏலே ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் வெர்பல் எபிலிட்டியில் மட்டும் ஒர்க் பண்ணேன். சம்மரி இருக்கும், ஆட் ஒன் அவுட் இருக்கும். ஸோ நான் அதே மாதிரி தான் கேட்டுக்கும் நான் போய் எழுதினேன். அண்ட் தென் 8 விஏ அட்டன் பண்ணியிருந்தேன், அதில் 5 கரெக்ட். ஸோ அப்படிங்கிறப்போ எல்லாருமே வந்து ஸ்ட்ராங் ஏரியாவில் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் ஸோ நம்ம வீக் ஏரியாவில் ஒர்க் பண்ணணும் தான், பட் அதில் எவ்வளோ தவிர நம்மளுக்கு வருது வரலங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மினிமமாக அதுக்கு ஒர்க் பண்ணிட்டு மேக்ஸிமம் எஃபர்ட் வந்து நம்ம ஸ்ட்ராங் ஏரியாவில் போடணுனாலும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். அந்த மாதிரி தான் நான் ஒர்க் அவுட் பண்ணி வந்தேன் ஆக்சுவலி. ஓகே, எனி டிப்ஸ் ஃபார் கேட் ஆஸ்பிரன்ஸ்? அதான் நான் 2022 பண்ண தப்பு, கன்சிஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணல. நம்ம காலேஜ்லாம் செமஸ்டர் எக்ஸாம் மாதிரி ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி மட்டும் உட்காந்து படிச்சுக்கிறோமே, அப்படி ஒரு 2 months முன்னாடி மட்டும் உட்காந்து அந்த மாதிரி பண்ணாமல் எப்போ அவங்களுக்கு தோணுதோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தான் நான் கேட் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா இன்னையிலேருந்து அட்லீஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம மற்றதை ஸ்க்ரோல் பண்ணிட்டு இன்ஸ்டாகிராம் பார்த்துட்ருப்போம். நம்ம என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நிறைய வந்து யூஸ் பண்ணுவோம். பட் ஆனால் நம்ம கரியர் ரிலேட்டடாக நம்ம எந்த விஷயங்களும் பண்ணியிருக்க மாட்டோம். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா கேட் தான் நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன்னா சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் வந்து டெய்லி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. ஒரு 2 மணி நேரம் படித்தாலுமே போதும், 2 மணி நேரம் 3 மணி நேரம் படித்தாலுமே போதும். அதை வந்து நீங்கள் ரெகுலராக பண்ணணும். ஃபஸ்ட்டு நான் வந்து கேட்டே கஷ்டம், அதுக்காக நான் ப்ரிப்பேரே பண்ணாமல் இருக்கேன் அப்படிங்கிறத தாண்டி இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண காலேஜஸ்க்கு போகிறதுக்கான சான்ஸ் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணால் மட்டும்தான். அது ரெகுலராக ஒர்க் பண்ணணும். ஓகே, தேங்க்யூ அண்ணா. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கரியர் அண்ணா.